ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஆர் யூ லிசனிங்? இது ஒரு கேள்வி. நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? இதில் ஆர் அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு. மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. அதாவது மெயின் வேர்ப் அப்படிங்கிறது லிசன். லிசன் அப்படின்னா கவனிக்கிறது. அதோட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. ஆர் யூ லிசனிங்? ஆர் யூ லிசனிங்? நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? அப்போ அந்த ஆருக்கு பதிலாக டூ அப்ளை பண்ணலாமா? டூ யூ லிசனிங் அப்படின்னு வரலாமா? தட் இஸ் ராங். டூ யூ லிசனிங் அப்படின்னு வரக்கூடாது. டூ யூ லிசன், அங்கே ஐஎன்ஜி ஆட் ஆகக்கூடாது. ஓகே, ஏன்னா டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இப்போ ஆருக்கு ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு, டூக்கு ஐஎன்ஜி ஆட் ஆகலை. இந்த கிராமரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஆர் யூ லிசனிங்? இந்த ஆர் அப்படிங்கிறது என்ன வேர்ப்? பி வேர்ப். வேறு என்ன பி வேர்ப் இருக்குது? இஸ், ஆம், ஆர். இஸ், ஆம், ஆர் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற பி வேர்ப்ஸ். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் வாஸ், வேர், இந்த ரெண்டுமே பி வேர்ப்ஸ். இந்த டூ வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது? டூ, டஸ், டிட். இந்த மூணுமே டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதில் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஆர் யூ லிசனிங் இந்த மாதிரி. டூவில் ஐஎன்ஜி ஆட் பண்ணக்கூடாது. ஆர் யூ ஒர்க்கிங்? நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கொஸ்டின் கரெக்ட். டூ யூ ஒர்க்கிங் வரக்கூடாது. இப்போ தான் நம்ம பார்த்தோம். டூ யூ ஒர்க் அப்படின்னு வரும். நீங்கள் வேலை செய்வீர்களா அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ஒர்க் அப்படின்னு கேட்கலாமா? ஆர் யூ ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு வேலையா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆர் யூ எ ஸ்டூடெண்ட்? நீங்கள் ஒரு மாணவரா? இது கரெக்டு. ஆர் யூ ஒர்க்? நீங்கள் ஒரு வேலையா அப்படின்னு அர்த்தம். ஸோ மீனிங்லெஸ் கொஸ்டின். ஸோ டூ யூ ஒர்க் அப்படின்ற கொஸ்டின் மாதிரி ஆர் யூ ஒர்க் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஓகே, ஆர் யூ எ ஸ்டூடெண்ட்? இது கரெக்டு. அதனால் ஆர் அப்படிங்கிற வேர்போட சப்ஜெக்ட் வர்றப்ப நவுன் தான் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஆர் தே டாக்டர்ஸ்? அவர்கள் மருத்துவர்களா? ஆர் தே ரிச்? இந்த ரிச் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அதாவது நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை. ஆர் தே ரிச்? அவர்கள் பணக்காரர்களா? ஆர் தே கம்மிங்? அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? ஸோ இந்த ஆர் அப்படிங்கிற பி வேர்பில் இத்தனை கேள்விகள் கேட்கலாம். ப்ளூரலுக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம், சிங்குலருக்கு இஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் தே டாக்டர்ஸ்? அவர்கள் மருத்துவர்களா? ஆர் தே கம்மிங்? அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? டூ தே கம்? இந்த கேள்வியுடைய அர்த்தமே மாறுது பாருங்க. அவர்கள் வருவார்களா? டூ தே கம்? நவ் லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ். இதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ராங்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஆர் கரெக்ட். அதே மாதிரி ஆர் வி த ஸ்டூடெண்ட்ஸ்? நாம் மாணவர்களா? அதுவும் கரெக்ட். டூ யூ எ டீச்சர்? திஸ் இஸ் ராங். டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி? இதுவும் தப்பு. இப்போ இந்த தமிழ் கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பி வேர்ப்லையும் டூ வேர்ப்லையும் கேள்விகள் பார்த்தோம். மாடலை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ தமிழில் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் ஆர் டூ யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த கேள்விக்கு ஆர் வரும், எந்த கேள்விக்கு டூ வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். லுக் அட் தீஸ் தமிழ் கொஸ்டின்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆர் அண்ட் டூ இந்த 2 வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் சொல்வீர்களா? டு யூ டெல்? அந்த குழந்தைகள் உயரமாக இருக்கின்றனவா? ஆர் த சில்ட்ரன் டால்? டால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ? ஆர் யூ நோ அப்படின்னு கேட்க முடியாது. டூ யூ நோ தான் கரெக்ட். நீங்கள் ஒரு உதவியாளரா? ஆர் யூ அன் அசிஸ்டன்ட்? நீங்கள் வேகமாக நடப்பீர்களா? டு யூ வாக் ஃபாஸ்ட்? ஆர் யூ வாக்கிங் ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம்.
நீங்கள் ஒரு அரசியல்வாதியா? ஆர் யூ ஏ பொலிட்டிஷியன்? ஸோ எந்த இடத்துல ஆர் வரும், எந்த இடத்துல டூ வரும் அப்படிங்கிற ரூலை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.